டாக்டர் ஆகணும்னு கனவு காண்றவங்களுக்கு எப்போவுமே ஞாபகத்துக்கு வர்றது ஒன்று ஒயிட் கோட், இன்னொன்று ஸ்டெத்தஸ்கோப்பாக தான் இருக்கும். MBBS பற்றி சின்ன வயசில் இந்த ரெண்டையும் தவிர நமக்கு வேற எதுவும் பெருசாக தெரியாது. ஒவ்வொரு அட்வான்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட்டோட அண்ட் ஒவ்வொரு நீட் ஆஸ்பிரண்ட்டோட கனவும் அந்த ஒயிட் கோட்டை போட்டு ஸ்டெத்தை கழுத்தில் மாற்றுறதா தான் இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்டெத்தஸ்கோப் பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களை மோட்டிவேட் பண்ணணும்னு நம்புகிறேன். ஆல்ரெடி நான் போன வீடியோக்களை சொன்ன மாதிரி முதல் 1.5 வருடங்களுக்கு ஸ்டெத்தஸ்கோப் தேவைப்படாது. ஆனால் ஃபிசியாலஜியில் பிளட் ப்ரெஷர் மெஷர் பண்ணுற ப்ராக்டிக்கலில் மட்டுமே இது தேவைப்படும். அதை மோஸ்ட்லி உங்கள் ஃபிசியாலஜி டிபார்ட்மெண்ட்டே கொடுத்துரும். தென் உங்களுக்கு பேராக்ளினிக்கலில் தான் ஸ்டெத்தஸ்கோப் கம்பல்சரியாக இருக்கும். ஸோ எங்களுக்கும் இப்போ பேராக்ளினிக்கல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரீசெண்டாக தான் கரெக்டாக 1 மந்த்துக்கு முன்னாடி என்னுடைய ஸ்டெத்தஸ்கோப் ஒரு கிஃப்டாக எனக்கு கிடச்சிது. எனக்குன்னு சொந்தமாக ஒரு ஸ்டெத்தஸ்கோப் வரும் வரைக்கும் இதுவரை நான் ஸ்டெத்தஸ்கோப் போட்டு ஒரு ஃபோட்டோ கூட எடுத்ததில்ல. ஓகே, இதனுடைய பார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இயர் பீஸ், இயர் டியூப், ஸ்டெம், டயஃப்ரம், அப்புறம் லாஸ்ட்டாக பெல். நிறைய பேர் ஸ்டெத்தஸ்கோப்பை எப்படி வேணால் போட்டுக்கலான்னு நினைப்பாங்க. ஆனால் அதுதான் இல்லை. உன்னிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இயர் பீஸ் பக்கத்தில் ஒரு வளைவு இருக்கும். ஸோ இங்கே அந்த வளைவு உங்களுடைய நோஸை பாயிண்ட் பண்ணுற மாதிரி டிரெக்ஷனில் தான் இருக்கணும். இது ஏன் அப்படி வைக்கிறோம்? பின்னாடி நோக்கினதாக வச்சா எதுவும் கேட்காதான்னு கேட்டால், நம்ம இயர்ஸோட அனட்டமி முன்னாடி நோக்கினதாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சா மட்டும்தான் நமக்கு அந்த சவுண்ட்லாம் நல்லாவே கேட்கும். நீங்கள் இப்போ மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா இதை பற்றி கூடிய சீக்கிரமே படிச்சிருவீங்க. இதில் செஸ்ட் பீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பெல், இன்னொன்று டயஃப்ரம். டயஃப்ரம் நம்ம யூஸ் பண்ணுறது ஹை பிச் சவுண்டை கேப்சர் பண்ணுறதுக்கு. உதாரணமாக ஹார்ட் சவுண்ட், ரெஸ்பிரேட்டரி சவுண்ட், அப்புறம் பவல் சவுண்ட். அண்ட் பெல் நம்ம யூஸ் பண்ணுறது லோ பிச் சவுண்டை கேட்குறதுக்காக. நிறைய பேருக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது. அதாவது இரத்த குழாய்களில் வரக்கூடிய லோ பிச் சவுண்டை கேட்குறதுக்காக தான் இந்த பெல்லை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் ஒன்று ஆக்டிவாக இருக்கும் பொழுது இன்னொன்று க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் ஸ்டெம்மை டயஃப்ரம் பக்கம் திருப்பினீங்க அப்படின்னா டயஃப்ரம் ஓப்பன் ஆகும். தென் ஸ்டெம்மை பெல் சைடு திருப்பினீங்க அப்படின்னா பெல் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்டெத்தஸ்கோப் உருவாகிறதுக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. முன்னாடிலாம் டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸோட ஹார்ட் பீட்டை கேட்குறதுக்கு தன்னுடைய காதுகளை பேஷண்ட்டோட நெஞ்சு பகுதியில் வச்சு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் பேஷண்ட் ஒரு லேடியாக இருக்கும் பட்சத்தில் சில நேரங்களில் ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுனாலையும் அண்ட் ஒபீஸான பேஷண்ட் வரும் பொழுதும் ஹார்ட் சவுண்ட் கேட்குறது கஷ்டமாக இருந்ததுனாலையும் டாக்டர் ரீனாலினக் ஒரு புதிய யோசனையை கொண்டு வராரு. முதல்ல ஒரு பேப்பரை புல்லாங்குழல் மாதிரி சுருட்டி அதில் ஒரு முனையை பேஷண்ட்டோட செஸ்ட்ல வச்சு ஹார்ட் பீட்டை கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த சத்தம் கொஞ்சம் நல்லாவே கேட்டதுனால இதை இன்னுமே மெட்டீரியல் வைஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஒரு வுட்ல ஸ்டெத்தஸ்கோப்பை டிசைன் பண்றாரு. கிரீக்ல ஸ்டெத்துங்கிறது செஸ்ட், ஸ்கோப்புங்கிறது அதை எக்ஸ்ப்ளோர் பண்றது. இவருக்கு அப்புறம் பல டாக்டர்ஸால இந்த டிசைன் இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்திருக்கு. அதாவது ஒரு டியூப் இருக்கிற மாதிரி, அப்புறம் 2 இயர் பீஸ் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் 2 செஸ்ட் பீஸ் இருக்கிற மாதிரியும் கூட பல வடிவங்களை ஸ்டெத்தஸ்கோப் டெவலப் ஆகிட்டே வந்திருக்கு. அப்புறம் கடைசியா டேவிட் லிட்மன் வடிவமைச்ச ஸ்டெத்தஸ்கோப் தான் இப்போ நம்மள பல பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மெடிசின் செலக்ட் ஆகணும்னு நினைக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஸ்டெத்தஸ்கோப் அப்படிங்கிறது மிகப்பெரிய கனவு தான். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்தினதில் ரொம்பவே சந்தோஷம். மீண்டும் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.